வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 7:18-19. நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். சமுத்திரத்தில்தான் சங்கமம் என்றாலும் ஓடைக்கு வருத்தமில்லை. இன்று மட்டும்தான் அழகும் மனமும் என்றாலும் மலருக்குள் குழப்பமில்லை. மனிதருக்குள்ளுத்தான் எத்துணை போராட்டம். மரணம் நிச்சயம் என்று தெரிந்தாலும், கடவுள்தான் நிரந்தரம் என அறிந்திருந்தாலும், வாழ்வில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் சாகும் வரை. நல்லது செய்ய நினைக்கும் இறை தூண்டல் ஒரு புறம், சுய விருப்பத்தை வாழ விரும்பும் மனித தூண்டல் ஒரு புறம், அல்லாததை விட்டுவிட ஆசை ஒரு புறம், மனம் விரும்பியதை அனுபவித்துவிட பேராசை ஒரு புறம், கடவுளுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்ற தாகம் ஒரு புறம், உலக கவர்ச்சியில் மனம் தடுக்கிவிடும் தளர்ச்சி நிலை ஒரு புறம். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பொழுதும் போராட்டம். கடவுளோடு இருந்தாலும் கடவுளுக்குள் இருந்தாலும் உடல் போராட்டம் இல்லாமல் இருக்காது. பலவீனங்களோடு போராடித்தான் கடவுளோடு நிலைத்து நிற்க முடியும். உலகத்தின் பார்வைக்கு நாம் ஏளன பொருளாய் இருக்கலாம். கடவுளுக்குள் இருக்கும் உறவில், புனிதத்தை நோக்கிய போராட்டத்தில் மனம் தளர்ந்து போகக்கூடாது. தடுக்கி விழுந்தாலும், பிறர் கைதட்டி சிரித்தாலும், கடவுளின் கரத்தை இறுக பற்றி கொண்டு நன்மையை மட்டுமே செய்து தூய வாழ்வை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நாம ஜெபம். இயேசுவே, மனமாற்றத்தில் மன உறுதியை தாரும். இயேசுவே, மனமாற்றத்தில் மன உறுதியை தாரும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே. எல்லாரும் கைத்தட்டி பாடலாமா உற்சாகமாக? கரங்கள் தட்டி. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். சேர்ந்து பாடுங்க.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். உற்சாகமா இன்னும் உற்சாகமா கேட்டு பார்ப்போம். ஆர்வத்தோடு கேட்டுங்க. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். கை தட்டி பாடுங்க. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ சேர்ந்து பாடுங்க. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானத்திலங்கு வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை ஆட்கொள்ளப்பட வேண்டும். அப்பா, நிச்சயம் எங்கள் பாவங்கள் ஒழிய வேண்டும். நாங்கள் மறுபடியும் புதிய வாழ்க்கை அடைய வேண்டும் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில் எழுந்தில் வரவிருக்கிற ஆண்டவரே, இதோ ஆவியானவர் அனுப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும் ஐயா. தூய ஆவியானவர் அனுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு கைத்தட்டி ஆண்டவரை வரவேற்போம். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. பாடுவோம். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணும். பாடுங்க. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணும். கரகலத்தி. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானத்திலங்கு வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பாடுவோம். வானத்திலங்கு வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர 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 வேண்டும். 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 கேளுங்க. வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும்.
வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். லூக்கா 10:39. மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். பெரும்பாலான மக்களை இன்றைய தினம் அதிகமாக பாதித்துள்ள பிரச்சனை நேரமின்மை என்பதாகும். கடவுளின் பிள்ளைகள் பலர் நேரமின்மை என்ற பிரச்சனையால் ஆன்மீக வாழ்க்கையில் வலுவிழந்து போகின்றனர். ஏனென்றால் கடவுளுக்குரிய காரியங்களுக்கென்று செலவிட அவர்களுக்கு நேரமில்லை. நேர பற்றாக்குறை பிரச்சனைக்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. அவை: 1, போதிய பயன் தராத காரியங்களான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, பிறரோடு மணிக்கணக்கில் பேசுவது போன்றவற்றில் அதிகமான நேரங்களை வீண் செய்வது. 2வதாக, நேரங்கள் முழுவதும் உடல் சம்பந்தமான வாழ்க்கையோடு தொடர்புள்ள காரியங்களுக்காகவே செலவிடுவதால் ஆன்மீக காரியங்களுக்கு நேரமில்லாமல் போகிறது. உடல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது ஆன்மா சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. அதற்கு நேரம் செலவிடுங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்கள் ஆன்மீக வாழ்வில் வளர உமது ஆவியை இவர்கள் மீது ஊற்றுவீராக. மேலும் இவர்களுக்கு உடல் நலமும் மனசமாதானமும் பொருளாதார உயர்வையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம்.